பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம், பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர்கள் என 2026 தேர்தலை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத அளவுக்கு சில முக்கியமான முன்னெடுப்புகளை தமிழகத்தில் தாவேகா செய்துள்ளது. இத்தனை ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் செய்ய துணியாததை தாவேகா செய்து காட்டியுள்ளதா? தாவேகாவின் வெற்றி ஏன் இங்கு கவனம் பெறுகிறது என்பதை பார்க்கலாம். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 1991ஆம் ஆண்டுதான் 32 பெண் வேட்பாளர்கள் சட்டசபைக்குள் நுழைந்தனர். அதற்கு அடுத்தபடியாக 2001ஆம் ஆண்டு தேர்தலில் 25 பெண் வேட்பாளர்கள் வென்றிருந்தனர். அந்த 2 தேர்தலிலும் ஜெயலலிதா வென்று ஆட்சியை பிடித்தார். அதன் பிறகு அதிக பெண்கள் தேர்வு செய்யப்பட்டது இந்த தேர்தலில்தான். அதில் தாவேகாவின் வெற்றி முக்கியமானது. 2026 தேர்தலில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 23. இதில் தாவேகாவை சேர்ந்தவர்கள் மட்டும் 13 பேர். அதேபோன்று திமுக 18 பெண் வேட்பாளர்களுக்கும் அதிமுக 20 வேட்பாளர்களுக்கும் போட்டியிட வாய்ப்பளித்திருந்த நிலையில் நாம் தமிழரின் கட்சி 50% பெண் வேட்பாளர்களை களம் காண வைத்ததற்கு அடுத்தபடியாக தாவேகா 23 பெண்களை களத்தில் இறக்கி அதில் 50%னரை வெற்றியடை செய்துள்ளது. எனினும் வென்ற 108 பேர்களில் 13 பேர் தான் பெண்கள் என்பது மிக குறைவான எண்ணிக்கையாக இருப்பதாக கூறும் சமூக ஆர்வலரான எவிடன்ஸ் கதிர், இது ஒரு நல்ல முன்னேற்றம் என்றாலும் கட்சியளவில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க தாவேகா முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார். எதிர்காலங்களில் ஒரு விமன் பத்தின பாலிசி எந்த அளவுக்கு அதுல எவால்வ் ஆகுது, விமனுடைய பங்கேற்பு எப்படி இருக்கு, விமனுடைய லீடர்ஷிப் ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்றதெல்லாம் எதிர்காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றா நான் பார்க்கிறேன். அதேபோன்று இந்த முறை பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவை சேர்ந்த 50 பேர் சட்டப்பேரவைக்கு தேர்வாகியுள்ளனர். அதில் 28 பேர் தாவேகாவில் போட்டியிட்டு வென்றவர்கள் என்பது கவனம் ஈர்த்துள்ளது. மொத்தம் 44 தனி தொகுதிகளில் 24 இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இது தவிர தாவேகா 8 பொது தொகுதிகளில் பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தியதாகவும் அதில் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக நாளிதழ் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தும் அணுகுமுறையை திருமாவளவன், இடதுசாரிகள் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் கையாண்டுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக தாவேகா இதை செய்து காட்டி கணிசமானவர்களை வெற்றி பெற வைத்துள்ளது. இருப்பினும் பட்டியலின வேட்பாளர்களை பொது தொகுதியில் போட்டியிட வைத்த காரணத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டால் மட்டுமே பட்டியலினத்தவர்களுக்கு தாவேகா அதிகாரம் அளிப்பதாக கூற முடியும் என்றும், தற்செயலாக நடந்ததை அதிகாரம் அளித்தல் என கூறிவிட முடியாது என்னும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இதற்கு பதிலடியாக தாவேகா 17 பட்டியலினத்தவர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமித்ததை சுட்டிக்காட்டுகிறது. நிச்சயமாக இது திராவிட கட்சிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை அதிகம் என்பதை சமூக ஆர்வலர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் வரும்போது காஸ்ட் பார்க்கல, என்டிஆர் வரும்போது கூட ஃபர்ஸ்ட் வரும்போது காஸ்ட் பார்க்கல. அது என்ன, அதுதாங்க சாபக்கேடு, பாலிடிக்ஸ் உடைய இதுவே சாபக்கேடு. அதுக்கப்புறம் காஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி விதிவிலக்கா இவங்க தாவேகா அமைஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி. திருப்பி அது உள்ள போச்சு அப்படின்னாக்க என்ன சொல்றது, அது யூஸ்வலான ஒரு பார்ட்டியா தான் எடுத்துக்கும். எனினும் முகமரியாதவர்களுக்கு சாதி மதம் பாராமல் மக்கள் வாக்களித்திருந்தாலும் இது ஒற்றை முகம் விஜய்க்காக மட்டுமே செலுத்தப்பட்ட வாக்கு என்பது பெரும் சமூக சிக்கலாகவே பார்க்கப்பட வேண்டும் என அரசியல் நோக்கர்கள் அழுத்தமாக பதிவிடுகின்றனர்.